இது வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் சார்ட், அல்கலைன் சார்ட். எது குடிக்கணும் எது குடிக்கக்கூடாது, ஸ்மால் ஒரு 2 மினிட்ஸ். இது வந்து நம்ம இங்க ஹோட்டல் தண்ணி. இது வந்து ஜூஸ் மிக்சிங் இருக்கு சார். அப்படிங்களா இது வந்து அல்கலைன் வாட்டர் தான். இதுல மிக்ஸ் தண்ணி. பாண்டிச்சேரி ஒரு தண்ணி. பாண்டிச்சேரி வேணுமா சார்? பாண்டிச்சேரி தண்ணி இருக்கு, நான் காட்டுறேன். ஆல்கலைன் வாட்டர் தனியா அப்படியே ஓவர் சரியா சார்? இல்லைங்க நம்ம காலைல சொல்லி ஊத்துங்க செல்வம் தெரியும். சொல்லல. இது வந்து pH இண்டிகேட்டர் லிக்விட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இருக்குங்களா, இந்த கலர் வந்து 7க்கு மேல தான் குடிக்கணும். அதாவது இன்டேக் எல்லாமே இந்த 7க்கு மேல இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் எல்லாமே 7க்கு கீழே இருக்கணும். இதுதான் இதோட கான்செப்ட். நியூட்ரல் வந்து நம்ம பாடியோட பிளட்டோட pH பாத்தீங்க அப்படின்னா 7.35 pH நம்ம பிளட் pH இருக்கணும். இந்த pHக்கு மேல வர்றது எல்லாமே உள்ள இது பண்ண குடிக்கலாம், கீழே வர்றது எல்லாமே குடிக்கக்கூடாது. அதுதான் கான்செப்ட். ஆக்சுவலா இதுதான் வந்து இந்த பாட்டில் பெருசா இருக்கு ஊற்றி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு போட்டு வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்ப்ரைட். இது வந்து நார்மல் நம்ம டேப் வாட்டர். லேப்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி வந்து வெயிட் சாப்பிட்டு கலர் கலரா வைக்கும். அது என்னது? இது வந்து அல்கலைன் வாட்டர். கவர் பண்ணி அது கவர் ஆகுதா? ஃப்ரண்ட்ல இல்ல அது தெரியல. ஒன்னொன்னு ஒரு கலர் இருக்கு. சொல்லுங்க. இது வந்து நம்ம நார்மல் ஹோட்டல் வாட்டர். இது ஓகே. இந்த வாட்டர் பாத்தீங்கன்னா என்ன கலர் இருக்கு நம்ம மேட்ச் பண்ணலாம். அப்ப கூடாது. ஓகே 3. ஓகே 3 னா ஒரு 3.5 கிட்ட வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்படி குடிக்கலாமா குடிக்கலாமா நீங்க பாத்துங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் இது இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்ப்ரைட் 1 pH. இது வந்து நம்ம நார்மல் பாத்ரூம் குழால வருதுல்ல, வீட்டுக்கு கிரவுண்ட் வாட்டர். ஓகே. அது 6 7 அதுவே மெயின் போடுங்க. அது சரிங்களா? ஓகே. ஆக்சுவலா இதுல இது வந்து அல்கலைன் வாட்டர் 9.5. வாவ் சூப்பர் சூப்பர். பாண்டிச்சேரி வாட்டர்ல அது வர சார் பாண்டிச்சேரி வாட்டர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைம் முடிஞ்சிச்சு. ஒரே ஓகே. சார் இது கூட இருக்கா என்ன பிரஷர் முடிஞ்சிச்சு. இது அடிஷனல். இது வந்து இப்போ நம்ம பாடி வந்து இப்படிதான் இருக்கும். ஃபுல் அஸ்டிக்கா இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாடி அல்கலைன் கன்வெர்ட் ஆயிடும். நீங்க வந்து ஒரு 25 இயர்ஸ் தண்ணி குடிச்சு ஹோல் பாடி ஒரு அஸ்டிக்கா இருக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு பாடி ரொம்ப ஒரு அஸ்டிக்கா இருக்கு அது பாருங்க. இன்னொன்று சார் உங்களுக்கு இது வந்து ஓட்கா. காலையில என்ன பண்றாரு பாருங்க. அதுவும் ரெடி பண்ணிங்களா சார்? அது ரெடி பண்றதுதான் நான் டெஸ்டிங் இது. என்ன ஊத்துறீங்க? அதே pH வேல்யூ ஊத்துறீங்க. ஓகே. இதோட pH வேல்யூ பாத்தீங்கன்னா 1. ஓகே. குடிக்க கூடாது. ஓ. ஆனா இது எப்ப குடிக்கலாம் தெரியுமா? எப்போ குடிக்கலாம்? குடிக்கலாம்னா நீங்க அல்கலைன் வாட்டர் உள்ள மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த தண்ணியை ஊத்துறீங்கன்னா நீங்க குடிச்சிடலாம். அது குடிச்சிடலாம். ஒண்ணுமே ஆகாது. எல்லா தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சார் அவரோட இதுதான் காத்திருந்தாங்க. இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணு. இப்போ நார்மலா ஊத்துற நார்மல்ல ஓகே. நம்ம இந்த வாட்டர் அப்படி வெள்ளையாவே இருக்கு. சூப்பர் சூப்பர். நாளைக்கு இது வந்து நீங்க குடிச்சீங்கன்னா உடம்புக்கு கேடு. ஓகே. குடிங்க வெள்ளையா இருந்தா குடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல சார் இது குடிக்க கூடாது. பியூரா இருக்கு நினைச்சோம். நீங்க வந்து இது குடிச்சீங்கன்னா ஓகே. நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. சொல்லுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. முதல்ல செல்வத்துக்கு தான் நல்லது. சார் அந்த ஒயிட்ல pH மிக்ஸ் பண்ண ஒரு plain glass எடுத்துப்பா. ஆ அதுல ஓட்கா மட்டும் வந்து ஆல்கலைன் வாட்டர் ஊத்தி எப்படி கலர் வருது? plain glass. ஓகே.
ஓட்கா ஓகே இப்படிதான் ஊற்றணும். ஆல்கலைன் ஆல்கலைன் வாட்டர் மட்டும் ஊத்துப்பா. ஓ அந்த இண்டிகேட்டர் போடுறதுனால அந்த கலர் வருது. ஸோ இப்போ வந்து இதை குடிக்கலாம். இப்போ இது ரெண்டு இருக்கு. குடிக்கலாம். இப்போ கான்செப்ட்ல வந்து ரெண்டு இருக்கு. சீஃப் கெஸ்ட் என்ன நினைப்பாரு தெரியல சார். சாரி சார். ஏய், இது டெமோ வாயில ஒரு சாப்பாடு இருக்கு. சொல்லுங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி ரெண்டு போட்டாச்சு. இது அல்கலைனாவே இருக்கு. இது வந்து அப்படியே வந்து அதே வந்து சேம் அசிட்டிக்காவே இருக்கு. ரைட். வேற ஒரு சீஃப் கெஸ்ட் ஓட்கா ஓட்கா கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தோ துபாட் வாங்கிடலாம். அதாவது எப்படியாவது சரின்னு சொல்லிட்டேன்னு பாக்குறாங்க. நாங்க ரொம்ப டைல்யூட் ஆச்சுன்னா நல்லதுன்னு நினைச்சிட்டு அதை பண்ணி இன்டேக் எடுத்துக்கலையா? அது ரொம்ப சரி சார். பாருங்க மிக்ஸ் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து கேஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப வந்து அதிகப்படுத்தும். நார்மலா நீங்க இதுல அந்த பிஹெச் லிக்விட் போடுங்க. என்ன கலர்? வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்க சார். நாம பிஹெச் மட்டும் போடுவோம். பிஹெச் மட்டும் போடுங்க. எஜுகேஷன் முதல்ல ராவா குடிக்கிறவங்களுக்கு, இப்போ தண்ணி ஊத்துறவங்களுக்கு, மூணாவதா ஜீரோ ஓகேயா? ஃபுல் அசிடிக் குடிச்சீங்கன்னா கண்டிப்பா கிட்னி லிவர் ஒரு வருஷமா ரைட். இதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. நீங்க தான் எடுத்து சொன்னீங்க. வேற ஏதாவது சைடு question? இதை தவிர இந்த மிக்சிங் தவிர வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க? ஏன்னா நிறைய கேட்டாச்சு. சரி இப்போ நம்ம அந்த அல்கலைன் பிளான்ட் பண்ணோம்னா மினிமம் என்ன எஸ் பட்ஜெட்? ராஜா. அல்கலைன் பிளான்ட் மினிமம் காஸ்ட் வந்து ஒரு 2 lakh வரும் சார். நம்ம சேல் மெம்பர் அது மத்தவங்க இருங்க ஒரு क्वेश्चन கேட்டா क्वेश्चन பதில் 2 lakh வரும். நமக்கு வந்து 1 lakh இப்போ இன்ஷூர் கவர்மெண்ட் 1 lakh வந்து 10 months மந்த்லி 10,000 பர்சன்ட் பண்ணுறோம். ஒன்லி பர்சன்ட் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் வாட்டரே வந்து வெறும் மஞ்சளாக தான் இருக்கும். சரி மணலி வீடு அவருக்கு. இப்போ அவருக்கு வந்து அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த இண்டிவிஜுவல் டேங்க் ஃபில்டர், அது போடணும்னா நமக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியும்? எத்தனை வீடு சார்? ஒரே வீடு தான். ஒரே வீடு. ஒரே வீடு. மேக்ஸிமம் ஒரு வந்து 40,000 உள்ள வரும் சார். அதுதான் 30 to 40,000 உள்ள வரும். இந்த அல்கலைன் இந்த பிளான்ட்க்கு வாரண்டி என்ன? வாரண்டி வந்து 5 years வாரண்டி சார் மிஷினுக்கு. சரிங்க சார். 5 years வாரண்டி. இதுக்கு கூட வந்து சப்போர்ட் ஒரு RO கொடுப்போம். அந்த RO மட்டும் நீங்கள் வந்து நார்மல் RO எப்படி வீட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப இது லிட்டர்லாம் கிடையாது சார். பர் மினிட் வந்து 3 லிட்டர் சார் பர் மினிட்டுக்கு. நீங்கள் தண்ணி உள்ள தண்ணி ஆக்சுவலாக இந்த மிஷின் எல்லா ஐடியாஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில்டர்லாம் பண்ணாது. உங்கள் தண்ணி வந்து இதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுக்கு எங்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது. அது ஃபிக்ஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாம் சேர்த்து தான் 2 lakh rupees வரும். இந்த மிஷின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு வந்து செலவே இருக்காது. ஏன்னா இதுக்கு உள்ள போற தண்ணியை வந்து பியூரிஃபைடு வாட்டர் தான் உள்ள போகும். ஆனா இதுக்குள்ள போற ஸ்பீடு தண்ணியோட பேராமீட்டர்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கு அது வர மிஷின் தான் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர். அதனால அந்த மிஷினுக்கு உண்டான வேலையை அதை பார்த்துக்கோம். அதை மட்டும் நம்ம நாம ஆர்வம் வீட்டில் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா, அந்த கேண்டில் பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அதை போட்டு பண்ணிடலாம். தவிர மற்றபடி இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செலவு இருக்காது. வருஷத்துக்கு ஒரு 2,000 3,000 தான் ஆகும். தேங்க்யூ சார். நெட்வொர்க்கிங் மீட் பண்ணிடுவோம். Thank you Sivam for the wonderful presentation. உங்க ஃபேக்டரி லேப் எல்லாம் நீங்க பண்ணுறீங்க. Thank you. You have better job. அவர் கூட வந்திருக்க ஸ்டாஃப் அன்பு அவருக்கு ஒரு பிக் கிளாப் பண்ணாங்க. என்னோட ரெஸ்டன்ட் அன்பு நல்லா பண்ணுவா. எல்லா ஒர்க்கும் கொடுத்தப்ப நீட்டாக பண்ணி கொடுப்பாரு. ஹார்ட் ஒர்க். ஃபியூச்சர் டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, Sivam. I invite all the members to give your valuable reference and thank you slip and number of 1 to 1. Start from Sundarabali. Good morning, CNI.